கரெக்ட். பட் ஆனால் சேம் டைம் இட்ஸ் அ டூ ஓல்டு டெக்னாலஜி. ஸோ ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி நினச்சோடனே இது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்னு நினச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னென்னா ஒரு கோபோ கிளாஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு கோபோ கிளாஸில் பிரிண்ட் பண்ணி இந்த லைட்டுக்குள்ளே போட்டுரும். அந்த லைட்டை அந்த ப்ரொஜெக்ஷனில் தரையிலையோ இல்லை வந்து வால்லையோ அடிக்க போகுது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கு உங்களோட கடை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை வந்து ஒரு பார்க்க முடியாத ஒரு இடத்துல உள்ள, அதாவது சந்துக்குள்ளே மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களோட கடையை வந்து கீழே இருக்கிறவங்க, ஐ மீன் ரோட்டில் போகிறவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கோபோ ப்ரொஜெக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரோட ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தரையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். உங்களோட பிராண்ட் லோகோவோ இல்லைனா வந்து உங்களோட பிராண்டோட ஆஃபர்ஸோ இல்லைனா ப்ராடக்டோட ஆஃபர்ஸோ நீங்கள் வந்து தரையில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாருமே, அதாவது நடைபாதையினர் எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் போவாங்க. நீங்கள் ஏதாவது எம்டி ஸ்பேஸ் வால் இருந்தாலும் சரி, எம்டி ஸ்பேஸ் ஃப்ளோர் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரோட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. போகக்கூடிய வாகனங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் உள் சைடாக பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங்கில், பெடஸ்ட்ரியன்ஸ் வாக்கிங்கில் நீங்கள் வந்து தாராளமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வாட்டேஜஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சைட்டில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கலாம், உங்களோட கடையோட லைட்டு இல்லை மற்ற கடையோட லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா கண்டென்ட்டு தெரியாது. ஸோ இதை வந்து பிரைட்டாக தெரியணும்னு நினச்சோன்னா உங்களோட சைட்டோட ப்ரீ ரெக்வஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சைட்டோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஹையர் வால்டேஜ் சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை கரெக்டான வால்டேஜ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா சைட்டில் நீங்களே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் நான் சொன்னேன். ஜஸ்ட் ஒரு லைட் மாட்டுற மாதிரி தான், ப்ளக் அண்ட் ப்ளே ஆன் பண்ணிங்கன்னா ஓட போகுது. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க, இல்லை அந்த சைடில் போகிறவங்க எல்லாருமே உங்கள் கடையை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணுறதை விட இதை போட்டதுக்கப்புறமா நோட்டீஸ் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை நான் வந்து ப்ரூஃபோட சொல்கிறேன்.